Salut mes amis, j'espère que vous allez bien. Aujourd'hui sur French Academy Tamil, vous allez apprendre 20 phrases très utiles en français. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய French Academy Tamil வீடியோவில் தினமும் உரையாடலில் பயன்படும் சில வாக்கியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இதை போன்ற வாக்கியங்களை திரும்ப திரும்ப கேட்டு நீங்கள் பயிற்சி செய்வதற்கு யூஸ்ஃபுல் French phrases என்ற பிளேலிஸ்ட் என்னுடைய சேனலில் கிரியேட் பண்ணியிருக்கின்றேன். ஆர்வம் இருப்பவர்கள் French Academy தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்துவிட்டு சென்று பாருங்கள். ஒனிவா. முதலாவது வாக்கியம், கூட்டமாக கூடியிருக்கும் நண்பர்கள் கதைத்து கொண்டிருப்பார்கள். அப்பொழுது திடீரென நீங்கள் எதை பற்றி கதைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்பதற்கு de quoi est-ce que vous parlez அல்லது de quoi vous parlez என்று கேட்கலாம். இதேவேளை நீ எதை பற்றி கதைத்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்பதற்கு de quoi tu parles, de quoi tu parles. அடுத்ததாக, குழந்தைகளிடம் நாம் சில வேளைகளில் நான் சொன்னதை செய் என்று கூறுவோம் அல்லவா? இதற்கு fais ce que j'ai dit, fais ce que j'ai dit. இதில் faire என்ற வினைச்சொல் ஏவல் வினையாக நீ என்ற எழுவாயோடு வரும் பொழுது fais என்று வரும். இதுவே நாம் பலரை குறிப்பிடும் பொழுது நான் சொன்னதை நீங்கள் செய்யுங்கள் என்று கூறுவதற்கு faites ce que j'ai dit. இங்கு கவனித்திருப்பீர்கள், faire என்ற வினைச்சொல் ஏவல் வினையாக நீ என்ற எழுவாயோடு வரும் பொழுது fais என்றும் நீங்கள் என்ற எழுவாயோடு வரும் பொழுது faites என்றும் வரும். நான் சொன்னதை செய், fais ce que j'ai dit. நான் சொன்னதை செய்யுங்கள், faites ce que j'ai dit. இங்கு கவனித்திருப்பீர்கள், ஏவல் வினையாக வரும் பொழுது நீ நீங்கள் என்ற எழுவாய் மறைந்தே வரும். அடுத்து, உங்களுடைய வீட்டில் இருப்பவர்கள் அல்லது உங்களுடைய நண்பர்களில் ஒருவர் யாருக்கும் டெலிஃபோன் செய்து கொண்டிருக்கும் பொழுது நீ யாருக்கு தொலைபேசி அழைக்கிறாய் என்று கேட்பதற்கு tu téléphones à qui, tu téléphones à qui. இதில் tu என்றால் நீ, டெலிஃபோன் தொலைபேசி அழைக்கிறாய், ஆக்கி யாருக்கு. இதுவே நீங்கள் யாருக்கு தொலைபேசி அழைக்கிறீர்கள் என்று கேட்பதாக இருந்தால் vous téléphonez à qui, vous téléphonez à qui. இந்த vous என்பதை உங்களுக்கு வயதில் மூத்தவர்கள் அல்லது உங்களுக்கு முன்பின் அறியாதவர்களிடம் இவ்வாறு கேட்கலாம். இதில் டெலிஃபோனே என்ற வினைச்சொல் tu என்ற எழுவாயோடு வரும் பொழுது tu téléphone என்றும், vous என்ற எழுவாயோடு வரும் பொழுது vous téléphonez என்றும் வரும். அடுத்து, யாரும் உங்களிடம் நல்ல ஒரு செய்தி சொல்லும் பொழுது இது நல்ல செய்தி அல்லது இது குட் நியூஸ் என்று சொல்வோம் அல்லவா? இதனை c'est une bonne nouvelle, c'est une bonne nouvelle, c'est une bonne nouvelle. அடுத்து, முக்கியமான அலுவலகங்களில் உங்களுடைய டாக்குமெண்ட்களை கொண்டே கொடுப்பதற்கு அங்கு செக்யூரிட்டியாக நிற்பவர்களிடம் யாரிடம் இதனை கொடுப்பது என்று கேட்பதற்கு pardon monsieur, pour déposer mon dossier, à qui je dois m'adresser. உதாரணமாக, விசா மாற்ற செல்லும் பொழுதோ அல்லது பாஸ்போர்ட் மற்றும் காஃப் அலுவலகங்களில் சென்று எங்களுடைய டாக்குமெண்ட்ஸை கொடுப்பதற்கு முன்னர் இவ்வாறு கேட்கலாம். pardon monsieur, pour déposer mon dossier, à qui je dois m'adresser. pardon monsieur, pour déposer mon dossier, à qui je dois m'adresser. அடுத்து, அவனுக்கு வேணுமா என்று கேள். இவ்வாறு கேட்பதற்கு demande lui s'il a
besoin. Demande-lui s'il a besoin. அடுத்து கடைகளுக்கு நாம் பொருட்கள் வாங்க செல்வோம். அங்கு நாம் பொருட்கள் வாங்கி முடித்தவுடன் ஒரு பொருள் வாங்காமல் விட்டது நினைவுக்கு வரும். அப்பொழுது நான் ஏதோ ஒன்றை மறந்து விட்டேன், ஆனால் எது என்றுதான் தெரியவில்லை என்று கூறுவோம். இதனை j'ai oublié quelque chose mais je ne sais pas quoi. J'ai oublié quelque chose mais je ne sais pas quoi. J'ai oublié மறந்து விட்டேன், quelque chose ஏதாவது ஒரு விடயத்தை, mais ஆனால் je ne sais pas quoi என்னென்று தெரியவில்லை. இன்னும் கொஞ்சம் கொண்டு வா என்று ஒருவரை பார்த்து கேட்பதானால் apporte un peu plus. apporte என்றால் கொண்டு வா, un peu plus இன்னும் கொஞ்சம். apporter என்ற வினைச்சொல் ஏவல் வினையாக நீ என்ற எழுவாயோடு வரும் பொழுது apporte un peu plus என்று வரும். இதுவே நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று சொன்னால் apporter un peu plus. அடுத்து நாம் ஏதாவது வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது யாராவது இடைஞ்சல் தரும் பொழுது என்னை முடிக்க விடு, இந்த வேலையை முடிக்க விடு என்று கூறுவோம் அல்லவா? இதனை laisse-moi finir. laisse-moi finir. இதுவே முடிக்க விடுங்கள், என்னை வேலையை முடிக்க விடுங்கள் என்று கூறுவதாக இருந்தால் laissez-moi finir. laissez-moi finir. அடுத்து உங்களுடைய நண்பர் யாரும் முகம் சோகமாக இருந்தால் என்ன நடந்தது உனக்கு என்று கேட்போம் அல்லவா? இதனை que t'est-il arrivé? que t'est-il arrivé? இதுவே உங்களுக்கு என்ன நடந்தது என்று யாரையும் பார்த்து கேட்பதாக இருந்தால் que vous est-il arrivé? que vous est-il arrivé? que vous est-il arrivé? நான் நிறை குறைந்து விட்டேன் என்று கூறுவதற்கு j'ai maigri. j'ai maigri. இதில் maigrir என்ற வினைச்சொல் இறந்த காலத்தில் நான் என்ற எழுவாய்க்கு வரும் பொழுது j'ai maigri என்று வரும். இதுவே உங்களுடைய நண்பரை பார்த்து நீ மெலிந்து விட்டாய் என்று கூறுவோம் அல்லவா? இதனை tu as maigri. t'as maigri. அடுத்து யாரையும் நீங்கள் வீட்டிற்கு அழைத்திருப்பீர்கள். அவர் வருகிறாரா என்று கேட்பதற்காக நீங்கள் தொலைபேசி அழைப்பு செய்யும் பொழுது நான் வந்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறுவார் அல்லவா? இதனை je suis en route. je suis en route என்று சொல்வார். அடுத்து ஒருவரை சந்திப்பதாக கூறியிருப்போம். ஆனால் என்ன நேரம் இன்று மாலை நாங்கள் சந்திப்பது என்று கேட்பதற்கு à quelle heure on se retrouve ce soir? ce soir இன்று மாலை, à quelle heure என்ன நேரத்திற்கு, on se retrouve நாங்கள் சந்திப்பது. நான் ஒரு பொழுதும் எனது விடுமுறைகளை கடற்கரையில் கழிப்பதில்லை என்று கூறுவதற்கு je ne passe jamais mes vacances au bord de la mer. je ne passe jamais நான் ஒரு பொழுதும் கழிப்பதில்லை, mes vacances என்னுடைய விடுமுறைகளை au bord de la mer கடற்கரையில். je passe jamais mes vacances au bord de la mer. வேகமாக கதைக்கும் பொழுது நு என்பதை நீக்கிவிட்டும் கூறலாம். நீங்கள் வேகமாக வரவில்லை என்று கூறுவதற்கு vous n'êtes pas arrivé vite. vous n'êtes pas arrivé vite. இதில் arrivé என்ற வினைச்சொல் இறந்த காலத்தில் vous என்ற எழுவாயோடு வரும் பொழுது vous n'êtes pas arrivé என்று வரும். அடுத்து உங்களுடைய குழந்தையை பார்த்து நீ விரும்பியதை செய் என்று கூறுவதற்கு fais ce que tu veux.
Fais ce que tu veux. இதே நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள் என்று கூறுவதாக இருந்தால் Faites ce que tu veux. Faites ce que tu veux. உங்களிடம் யாரும் உங்களுக்கு திருமணம் எப்போது நடந்தது என்று கேட்டால் அதற்கு எனக்கு திருமணம் 10 வருடத்திற்கு முன் நடந்தது. இதனை கூறுவதற்கு Je me suis marié il y a 10 ans. Je me suis marié il y a 10 ans. இங்கு முடிந்த ஒரு கால எல்லையை குறிப்பிடுவதற்காக இல்லியா பாவிக்கின்றோம். அடுத்து இந்த கடை நாளை வரைக்கும் மூடப்பட்டிருக்கும். இதை கூறுவதற்கு Ce magasin est fermé jusqu'à demain. Ce magasin இந்த கடை est fermé மூடப்பட்டிருக்கும் jusqu'à demain நாளை வரை. இந்த வாக்கியம் செயற்பாட்டு வினையில் இருக்கின்றது. மூடப்பட்டிருக்கும் est fermé. Ce magasin est fermé jusqu'à demain. நீங்கள் மதிய சாப்பாட்டிற்கு பிறகு என்ன செய்கின்றீர்கள் என்று கேட்பதாக இருந்தால் Qu'est-ce que vous faites après le déjeuner? Qu'est-ce que vous faites? நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? Après le déjeuner. Déjeuner என்றால் மதிய உணவு. மதிய உணவிற்கு பிறகு. Qu'est-ce que vous faites après le déjeuner? இறுதியாக ஒரு நீண்ட வசனத்தை பார்க்க போகிறோம். யாரும் உங்களிடம் நீ எப்பொழுதும் பஸ் எடுக்கிறனியா என்று கேட்பதற்கு அதாவது வேலை ஏதாவதற்கு செல்வதற்கு பஸ்ஸில் செல்கின்றனியா என்று கேட்டால் அதற்கு நாம் இல்லை நான் எப்பொழுதும் பஸ் எடுப்பதில்லை. சில வேளைகளில் நான் மெட்ரோவில் செல்வேன். ஆனால் நான் ஒரு பொழுதும் காரில் செல்வதில்லை. இவற்றை எவ்வாறு கூறுவது என்பதை பார்ப்போம். Non, je ne prends pas tout le temps le bus. Quelquefois, je prends le métro, mais je ne prends jamais la voiture. Non, je ne prends pas tout le temps le bus. Quelquefois, je prends le métro, mais je ne prends jamais la voiture. Tout le temps எப்பொழுதும், quelquefois சில வேளைகளில், jamais ஒரு பொழுதும் இல்லை என்ற அர்த்தத்தில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாக்கியங்களை திரும்ப திரும்ப கேட்டு உங்களுடைய மனதில் பதிய வைத்துக்கொண்டு உங்களுடைய நாளாந்த உரையாடல்களின் பொழுது பயன்படுத்துவீர்கள் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். உங்களுடைய நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.